ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப ஜாலியான கதை விளக்கம் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க குட்டி விரல் எடுத்து உங்க தலையில தொட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, அங்கதான் நம்மளோட சூப்பரான மூளை இருக்கு. இன்னைக்கு நாம இந்த புத்திசாலி மூளைய பத்தின ஒரு அட்டகாசமான கதையை தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணாம மந்திரக்கோள் கூட இல்லாம தன்னோட மூளையை மட்டும் யூஸ் பண்ணி பீர்பால் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி ஒரு பெரிய ட்ரிக் பண்ணாருன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் கூட மேஜிக் கிடையாது, முழுக்க முழுக்க வெறும் புத்திசாலித்தனம் மட்டும்தான். ஒரு ரொம்ப வேடிக்கையான கேள்வி. பானைக்குள்ள அறிவை போட முடியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அக்பர்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். ஒரு நாள் இலங்கையிலிருந்து ஒரு தூதுவர் பெரிய படகுல வந்து நம்ம அக்பர் ராஜாவை பார்த்தார். அப்போ அவர் ராஜா கிட்ட ஒரு வேடிக்கையான கேள்வியை கேட்டார். அது என்ன கேள்வி தெரியுமா? அந்த தூதுவர், ராஜா எனக்கு ஒரு பானை நிறைய அறிவு வேணும் அப்படின்னு கேட்டார். எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. அறிவுன்னா என்ன? நம்ம மூளையை வச்சு ரொம்ப ஷார்ப்பா யோசிக்கிறது தான் அறிவு. அதை யாராவது ஒரு பானைக்குள்ள போட்டு தர முடியுமா என்ன? இது நிஜமாவே ரொம்ப வேடிக்கையான கேள்விதான். குட்டீஸ், இப்போ அக்பர் ராஜா முகத்தை பாருங்க. ஐயோ, பானைக்குள்ள அறிவை எப்படிப்பா போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாரு. ஆனா அவர் பக்கத்துல நிக்கிற நம்ம பீர்பாலை பாருங்க. முகத்துல எவ்வளவு பெரிய சிரிப்பு. ஏன்னா பீர்பாலுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துருச்சு. பீர்பாலுக்கு ஒரு ஐடியா. ஆமா, இது நம்ம மூளையை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். உடனே பீர்பால் எழுந்திருச்சு அந்த தூதுவர்கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு பானை நிறைய அறிவை கொடுக்கறேன், ஆனா அதை ரெடி பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னாரு. நம்ம பீர்பால் தன்னோட புத்திசாலி மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பீர்பால் அந்த தூதுவர்கிட்ட சரியா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. குட்டீஸ், எல்லாரும் உங்க கையை தூக்கி ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டி காட்டுங்க பாப்போம். 1. வெரி குட். ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு பீர்பால் சொல்லிட்டார். இப்போ பீர்பால் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல ஒரு மண் பானை எடுத்தாரு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பானை. அந்த பானையோட வாய் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ள ஒரு குட்டி பூசணிக்கா. சொல்லுங்க, பூசணிக்கா. அதை உள்ளே வச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணாரு. பூசணிக்காய் வளருகிறது. காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம், வளருகிறது வளருகிறது. இப்போ நாம எல்லாரும் வெயிட் பண்ண போறோம். சின்ன செடிகள் காய்கறிகள் எல்லாம் பெருசா வளரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? உடனே எல்லாம் வளராது. அதுக்காக தான் பீர்பால் ஒரு வாரம் டைம் கேட்டாரு. உள்ளே இருந்த குட்டி பூசணிக்காய் மெதுவா வளர ஆரம்பிச்சுது. நாள் அந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அப்புறம் 4வது நாள் பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு. 7வது நாள் ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்து அந்த பானை முழுசு நிரம்பிடுச்சு. வாவ், இத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பானை நிரம்பி விட்டது. அது கச்சிதமாக பொருந்துகிறது. ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு குட்டீஸ். இப்போ நம்ம குட்டி பூசணிக்காய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? பீர்பால் கேட்ட அந்த ஒரு வாரம் டைம் இப்போ முடிஞ்சிடுச்சு. பானைக்குள்ள இருந்த பூசணிக்காய் சூப்பரா அந்த பானை அளவுக்கு கச்சிதமா வளர்ந்துடுச்சு. இப்ப சொல்லுங்க குட்டீஸ், எந்த பானை காலியா இருக்கு, எந்த பானை ஃபுல்லா இருக்குன்னு தொட்டு காட்டுங்க பார்க்கலாம். கரெக்ட். பீர்பால் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு அந்த பானை ஃபுல்லா ஒரு பெரிய பூசணிக்காயை வளர்த்துட்டார். இப்போ பானை ரொம்ப அழகா நிரம்பி இருக்கு. இப்போ பீர்பால் என்ன பண்ணாருன்னா அந்த பானைக்கு மேல ஒரு துணியை போட்டு மூடிட்டாரு. யாருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியக்கூடாது இல்லையா? அப்போதானே உள்ள இருக்கிற பூசணிக்காய் அந்த தூதுவருக்கு தெரியாம இருக்கும். இது நிஜமாவே ஒரு பெரிய சீக்ரெட். ஒரு பெரிய ஆச்சரியம். ஓஹோ, அதை எப்படி வெளியே எடுப்பது? இப்போ பீர்பால் அந்த மூடிய பானையை எடுத்துட்டு போய் அக்பர் ராஜா முன்னாடி நின்னு இலங்கையிலிருந்து வந்த அந்த தூதுவர்கிட்ட கொடுக்க போறாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் கவனமா பாருங்க. அந்த பானையை கொடுக்கும்போது பீர்பால் ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாரு. இது உள்ள அறிவோட பழம் இருக்கு, ஆனா இந்த பானையை நீங்க உடைக்க கூடாது, உள்ள இருக்கிற பழத்துல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது, அப்படி கவனமா நீங்க இதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா சொன்னாரு. குட்டீஸ், நீங்களே சொல்லுங்க. பானையோட வாய் ரொம்ப சின்னது, ஆனா உள்ள இருக்கிற பூசணிக்காய் ரொம்ப பெருசு. ஒரு சின்ன ஓட்ட வழியா இவ்ளோ பெரிய பூசணிக்காய பானையை உடைக்காம வெளியெடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அந்த தூதுவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஆச்சரியமா நின்னுட்டார். அந்த தூதுவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. பானைய உடைக்காம அந்த பூசணிக்காய வெளியே எடுக்கவே முடியாது. அதனால சத்தம் போடாம யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மெதுவா கால் வச்சு நடந்து தன்னோட படகுல ஏறி கிளம்பிட்டார். தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடியே போயிட்டார். சேர்ந்து புத்திசாலித்தனமாக யோசிப்போம். ஆமா, பீர்பால் அனைவரையும் காப்பாற்றினார். அக்பர் ராஜா கூட சேர்ந்து நாமும் கை தட்டலாமா? எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணாம பீர்பாலோட இந்த பூசணிக்காய்க்கு ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிடுச்சு. யாருமே பதில் சொல்ல முடியாத ஒரு வேடிக்கையான கேள்விக்கு நம்ம பீர்பால் அட்டகாசமா பதில் சொல்லிட்டார். அக்பர் ராஜாவுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
அவ சத்தமா சிரிச்சுட்டே, சபாஷ் பீர்பால், நீ ரொம்ப புத்திசாலி. உன்னோட அறிவு இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருச்சு. இனிமே அந்த நாட்டுக்காரங்க இந்த மாதிரி வேடிக்கையான கேள்விகளை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. இப்போ நாம ஒரு புது வார்த்தையை கத்துக்கலாமா? ஞானம், அதாவது விஸ்டம். ஒரு கஷ்டமான பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம மூளையை யூஸ் பண்றது தான் ஞானம். ஒரு செடி எப்படி வளரும்னு யோசிச்சு பீர்பால் இந்த பிரச்சனையை எவ்வளவு ஈஸியா தீர்த்துட்டாரு பாத்தீங்களா? இதுதான் உண்மையான அறிவு. இப்போ உங்களுக்கான நேரம். இன்னைக்கு உங்க குட்டி ஆனா ரொம்ப ஷார்ப்பான மூளையை வச்சு நீங்க என்ன சூப்பர் வேலையை பண்ண போறீங்க? கலைஞ்சு கிடக்கிற உங்க பொம்மைகளா அழகா அடுக்கி வைக்க போறீங்களா? இல்ல புதுசா ஏதாவது வரைய போறீங்களா? எப்பவும் நல்ல புத்திசாலித்தனமா யோசிங்க குட்டீஸ். இந்த மாதிரி நிறைய ஜாலியான கதை விளக்கங்களை கேட்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான கதை விளக்கத்தில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.